வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்நாட்டிலே ரமதானுடைய இந்த தினத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. மதா யஹ்பத்துல் அமல். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தலைப்பு எம்மிலே பெரும்பாலான மக்கள் இதுவரையிலும் அல்லாஹ் நாடினால் செவியேற்றிருப்பார்கள். கேட்டிருக்க முடியாத தலைப்பாகத்தான் இன்றைய தலைப்பு எமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அமல்கள் எப்போது அழிக்கப்படும்? அமல்கள் அழிவது எப்போது? கண்ணியத்துக்குரியவர்களே, நேரடியாக தலைப்பிற்குள் நுழைகிறேன். அமல்கள் 3 காரணத்திற்காக அழிக்கப்படுகிறது. இது ஒரு கல்வி சபை. உள்ளத்திலே பதிய வையுங்கள். முடியாதவர்கள் உங்கள் மொபைல் போன்களில் ரெக்கார்ட் செய்து வீடுகளுக்கு திரும்பியதற்கு பிறகு அதை அப்படியே எழுதி கொள்ளுங்கள். அமல்கள் 3 காரணத்திற்காக அழிக்கப்படுகிறது. லிபுத்துலானி அஸ்ஸுலி, முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் அவுலி ஃபவாத்தி ஷருத்தி. மூன்றாவது காரணம் அவு லித்யாஇ சவாபிஹி வ அஜ்ரி. இந்த 3 காரணத்திற்காகத்தான் அமல்கள் அளிக்கப்படுகிறது. ஹாலத்துல் ஊலா, முதலாவது காரணத்திற்குரிய முதலாவது அமல்கள் அளிக்கப்படுவதற்குரிய சூழ்நிலை காரணம், அடிப்படையில் குழப்பம் ஏற்பட்டால், அடிப்படையில் தடுமாற்றம் ஏற்பட்டால், அமல்கள் செய்யப்படக்கூடிய அந்த அடிப்படையான காரியங்களில் அல்லாஹ் தடுத்த காரியங்கள் நுழைந்து விட்டால் அந்த அமல்கள் அழிக்கப்பட்டுவிடும். மிக குறிப்பாக குஃபுரும் ஷிர்க்கும், இந்த 2 தன்மைகள் எந்த அமல்களிலே சேருகிறதோ அந்த அமல்கள் அடியோடு அழிக்கப்பட்டுவிடும். இது அடிப்படையில் நுழையக்கூடிய காரணங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். சூரத்துல் ஃபுர்கானுடைய 23வது வசனம், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறக்கூடிய மிக பயங்கரமான எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் செய்து வந்த அமல்களை நீங்கள் முன்னோக்கினால், நாம் முன்னோக்கினால், அவர்கள் செய்து வந்த அமல்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு ஹபாஅம் மன்சூரா, வேகமாக வீசக்கூடிய காற்றிலே எப்படி ஒரு புழுதியை தூவிவிட்டால் பறக்குமோ அது போன்று அவர்களுடைய அமல்கள் எல்லாம் தூசிகளை போன்று பறக்க விடப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டம் யார் என்பதை அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே விளக்கமாக சொல்லுகிறான். சூரத்துல் இப்ராஹிமுடைய 18வது வசனம், மஸலுல் லதீன கஃபரு பிரப்பிஹிம் அஅமாலுஹும் கரமாத் இஷ்தத்தத் பிஹிர் ரீஹு ஃபி யௌமின் ஆஸிஃப் லா யக்திரூன மிம்மா கஸபு அலா ஷைஇன் ذلك هو الضلال البعيد. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்களுடைய அமல்களை சொல்லுகின்றான். எந்த அமலில் குஃபுர் கலக்கப்படுகிறதோ, எந்த அமலில் அல்லாஹ்வுக்கு இணையாக, துணையாக, நிகராக ஒருவரை ஆக்கக்கூடிய அந்த தன்மை கலக்கப்படுகிறதோ அவர்களுடைய அமல்கள் சாம்பல்களை போன்றது. அந்த சாம்பல்களை புயல் ஏற்படக்கூடிய காற்றின் அந்த வேகத்தில், புயல் காற்றுடைய வேகத்தில் தூவிவிட்டால் எப்படி பறந்து விடுமோ அது போன்று இவர்களுடைய அமல்களில் எதையும் இவர்கள் சொந்தமாக்காமல் நாளை மறுமையிலே பறக்க விடப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்து நூருடைய 39வது வசனம், வல்லதீன கஃபரு அஅமாலுஹும் கஸராபின் பிகீஅத்தின் யஹ்ஸபுஹு الظمآن ماء حتى إذا جاءه لم يجده شيئا ووجد الله عنده فوفاه حسابه والله سريع الحساب. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
காஃபிர்களுடைய அமல்களுக்கு உதாரணம் சொல்லுகின்றான். பாலைவனத்திலே தாகத்தோடு ஒரு மனிதன் செல்லுகின்றான். அங்கே பார்த்தால் காணல் நீர் தென்படுகிறது. அதை அடைவதற்காக விரைகிறான். ஆனால் அங்கு சென்று பார்த்தால் எதுவும் அங்கே அவனுக்கு கிடைப்பதில்லை. அவன் அல்லாஹுவை பெற்றுக் கொள்ளுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அது போன்றுதான் அவர்களுடைய அமல்கள். அவர்கள் நன்மையின் அமல்களை செய்தாலும் சரி, தீமைகளின் அமல்களை செய்தாலும் சரி, இவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கணக்கிடவே படாது. இவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே நிறுத்தவே படாது. இவர்களுடைய அமல்கள் எல்லாம் தூசிகளை போன்று நாளை மறுமையிலே பறக்க விடப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, காஃபிர்கள் இரண்டு வகைப்படுவார்கள். அல் குஃபாரு நவ்ஆன். காஃபிர்கள் இரண்டு வகைப்படுவார்கள். முதல் வகை காஃபிர்கள், அவர்களும் குஃபருடைய தன்மையை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். பிறரையும் அந்த குஃபருடைய தன்மைக்கு ஏற்ப அழைப்பார்கள். அந்த வழிகேட்டின் பக்கம் மக்களை அழைப்பார்கள். இந்த வகை காஃபிர்கள் கொடியவர்கள், கெட்டவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை முஸ்லிம்களுடைய எதிரியாக, மூமின்களுடைய எதிரியாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இரண்டாவது வகை காஃபிர்கள் வகாஃபிருன் ஜாஹிலுன் முகல்லதுன் வதாபிஉன். இந்த வகை காஃபிர்கள் யார் தெரியுமா? இவர்கள் அறிவீனர்கள், முட்டாள்கள். முகல்லதுன், ஒருவரை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்கள். இவர்கள் அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டால், ஏன் இப்படி குஃப்ரிலே இருக்கிறீர்கள், ஏன் இப்படி சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்டால் அறிவீனமான பதிலை அவர்கள் கூறுவார்கள். எங்கள் தந்தை இருந்தார், நாங்களும் அதன் காரணமாக இருப்போம் என்று சொல்லுவார்கள். எங்கள் ஆசிரியர், எங்கள் குரு வழிகாட்டினார், நாங்களும் அப்படி இருப்போம் என்று சொல்லுவார்கள். இவர்களுக்கு சிந்தனை இருக்கும், ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். இவர்களுக்கு பார்வை இருக்கும், ஆனால் பார்க்க மாட்டார்கள். இவர்களுக்கு செவிகள் இருக்கும், ஆனால் கேட்க மாட்டார்கள். இது காஃபிர்களுடைய இரண்டாவது வகை. எந்த வகையாக இருந்தாலும் இந்த இரண்டு தன்மையும் குஃபருடைய தன்மையை சுமந்து கொண்டிருக்கும் காரணத்தால், வமை யக்ஃபுர் பில் ஈமான், யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த ஈமானை மறுக்கிறார்களோ, ஃபகத் ஹபித அமலுஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அமல்களை அழித்து விடுவான். வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரின், நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, இது போன்ற எச்சரிக்கைகளை கேட்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய உள்ளங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த தன்மையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லுகிறான், ஷிர்க் கலக்கப்பட்டால், குஃப்ர் கலக்கப்பட்டால், நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்ஆமுடைய 88வது வசனத்திலே குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் அவர்களுக்கு இறுதி எச்சரிக்கையாக சொல்லுகிறான், வலவ் அஷ்ரகு, அவர்கள் இணை வைத்தாலும், லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன், அவர்கள் செய்த அத்துணை அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். யாருக்கு சொல்லுகிறான்? நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேசர், அவனுடைய ஹபீப் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வலதகூனன்ன மினல் காசிரின் பலில்லாஹ ஃபஅபுத் வகும் மினஷ் ஷாக்கிரின். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பயங்கரமான எச்சரிக்கையை செய்கிறான். ஹபீபாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தாலும் இதிலே சமரசம் கிடையாது, இதிலே ஒத்துழைப்பு கிடையாது, இதிலே எல்லோரும் சமம்தான் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறான். நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கும் உங்களுடைய தோழர்களுக்கும் உங்கள் நபிமார்களுக்கும் அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவித்த செய்தி என்ன தெரியுமா? லஇன் அஷ்ரக்த, நபியே, நீங்கள் இணை வைத்தாலும், லஇன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தாலும், லயஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். வலதகூனன்ன மினல் காசிரின், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறிவிடுவீர்கள். பலில்லாஹ ஃபஅபுத், அதன் காரணமாக அல்லாஹ்வை வணங்குங்கள். வகும் மினஷ் ஷாக்கிரின், அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு எச்சரிக்கை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷிர்க் கொடிய பாவம், குஃப்ர் கொடிய பாவம். இந்த பாவங்கள் யாரிடத்திலே கலக்கப்படுகிறதோ
அல்லாஹ் அவர்களுடைய அனைத்து அமல்களையும் அழித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துடைய லேசான வேதனையை அனுபவிக்கக்கூடிய அந்த மனிதனை அழைத்து அல்லாஹ் கேட்பான், லவ் கானத் லக்கத் துன்யா வ மா ஃபீஹா அகுன்த முஃப்ததியன் பிஹா. நரகத்துடைய லேசான வேதனையை அனுபவிக்கக்கூடியவனே, உனக்கு இந்த உலகமும் அதில் உள்ளவையும் உன்னிடத்தில் இருந்தால் இந்த வேதனைக்கு பகரமாக அதை நீ கொடுத்து விடுவாயா? உலகமும் அதில் உள்ளவைகளும் உன்னிடத்தில் இருந்து இந்த நரகத்துடைய இறுதி வேதனைக்கு பதிலாக நான் கேட்டால் நீ கொடுப்பாயா? அந்த மனிதன் சொல்லுவான், ஃபயகூலு நஅம், ஆம் யா அல்லாஹ், கொடுத்து விடுவேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், அரத்து மின்க அஹ்வன மின் ஹாதா, இதைவிட லேசான ஒன்றைத்தானே நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்த்தேன். என்ன எதிர்பார்ப்பது? எனக்கு இணை வைக்காதே என்று கூறினேன், இணை வைத்தால் நரகத்திலே தள்ளுவேன் என்று எச்சரிக்கை செய்தேன். ஆனால் நீ அதை மறுத்துவிட்டு இணை வைத்து விட்டாயே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த ஷிர்கை குஃபருடைய தன்மைகளை கொண்டு வந்தால், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஷிர்கை மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாத எந்த பாவங்களையும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இது குஃபர், இது ஷிர்க். இந்த தன்மைகள் யாரிடத்திலே கலக்கப்படுகிறதோ அவர்கள் செய்கின்ற அத்துணை அமல்களும் அவர்கள் செய்த மாத்திரத்திலேயே அழிக்கப்படும். இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஏற்றதற்கு பிறகு உலகத்தின் காரணங்களுக்காகவோ அல்லது இந்த செல்வத்தின் காரணத்திற்காகவோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய முர்த்ததாக மாறி இருப்பார்கள். இவர்களுடைய அமல்கள் பாதுகாக்கப்படுமா? இவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்களே, அந்த நன்மையின் அமல்களாவது நாளை மறுமையில் அவர்களுக்கு கொடுக்கப்படுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், وَمَن يَرْتَدِدْ مِنكُمْ عَنْ دِينِهِ, யார் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகிச் செல்கிறார்களோ, فَيَمُتْ وَهُوَ كَافِرٌ, காஃபிராகவே அதே நிலையிலேயே மரணிக்கிறாரோ, فَأُولَئِكَ حَبِطَتْ أَعْمَالُهُمْ, அவர்களுடைய அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ, இம்மையிலும் மறுமையிலும். وَأُولَئِكَ أَصْحَابُ النَّارِ, அவர்கள் நரகவாதிகள் தான். ஹும் ஃபீஹா காலிதூன், நிரந்தரமாக அந்த நரகத்திலே அவர்கள் இருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பிறக்கும் பொழுது முஷ்ரிக்காக காஃபிராக பிறந்து அதே நிலையிலே மரணமானாலும் சரி, அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி காஃபிராக முஷ்ரிக்காக முர்த்ததாக மாறி அவர் அதே நிலையிலே மரணித்தாலும் சரி, இந்த தன்மைகள் உள்ளவர்களுடைய அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். ஷிர்குல் அக்பர், அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படாத மிகப்பெரிய பாவங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷிர்குடைய வகைகள் இருக்கிறது. ஷிர்குடைய தன்மைகள் பலவேறாக பிரிந்திருக்கிறது. எமக்கு என்ன, சிலைகளுக்கு முன்னால் நின்று சிலைகளை வணங்கினால் ஷிர்க் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லது சிலைகளிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்தால் அதை ஷிர்க் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஷிர்க்குடைய வகைகள் தெரியுமா? ஷிர்குல் முஹப்பா, நேசத்திலே இணை வைப்பது. ஷிர்குல் இராதா, நோக்கத்திலே இணை வைப்பது. இப்படி ஷிர்க்குடைய வகைகள் எல்லாம் நீண்டு கொண்டே போகிறது. இதை நீங்கள் மார்க்க அறிஞர்களிடத்திலே கேட்டு நீங்கள் இந்த கல்வியை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்படி எந்த வகையில் ஷிர்க் நுழைக்கப்பட்டாலும் சரி, குஃபுர் நுழைக்கப்பட்டாலும் சரி, இந்த இரண்டு தன்மைகள் அந்த அமல்களிலே சேர்க்கப்பட்டால் அந்த அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும். இரண்டாவது, அவுலி ஃபவாத்தி ஷருத்தி, நிபந்தனைகள் அந்த அமல்களிலே இடப்படவில்லை என்றால், அந்த அமல்கள் இந்த நிபந்தனைகளோடு இல்லை என்றால் அந்த அமல்களும் அழிக்கப்படும். என்ன நிபந்தனை? அல் இஹ்லாசு வல் இத்திபாஉ. இஹ்லாஸ், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதல் காரணம் அல் இஹ்லாஸ், மன தூய்மை. அல்லாஹ்விற்காக மட்டும், அல்லாஹ்வுடைய முகத்தை எதிர்பார்த்து மட்டும் செய்யப்படக்கூடிய அமல்கள். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஏவப்படவில்லை இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதை தவிர, முக்லிஸீன லஹுத்தீன்,
அல்லாஹ்விற்கு மட்டுமே அல்லாஹ்வுடைய தீனை முழுமையாக்கி சுத்தமாக்கி வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர ஹுனஃபா ஹனீஃப் ஷிர்கிலிருந்து விலகிய நிலைமையில் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இக்லாஸை அவனுக்காக செய்யப்படக்கூடிய அனைத்து செயல்களிலும் அல்லாஹ் விரும்புகிறான். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹ், யார் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதை ஆதரவு கொண்டிருக்கிறார்களோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர்கள் நல்ல அமல்களை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய இபாதத்தில் எதையும் யாரையும் அவர் கூட்டாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்வையும் மரணத்தையும் ஆக்கி இருப்பது உங்களிலே யார் நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக. ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள், நல்ல அமல்கள் உங்களிலே யார் நல்ல செயல்களை அமல்களை செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அஹ்ஸனு அமலா, நல்ல அமல் என்றால் முதலாவதாக அந்த அமலிலே இக்லாஸ் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த அமல் முறையாக செய்யப்பட வேண்டும். இக்லாஸ் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதல் நிபந்தனை. கண்ணியத்துக்குரியவர்களே, இதை விட்டு ரியா அந்த அமலிலே சேர்ந்து விட்டால், அதாவது பகட்டிற்காக பிறருக்காக செய்யக்கூடிய அந்த காரியம் அவர் செய்யக்கூடிய எந்த அமலில் சேர்ந்து விட்டாலும் அவருடைய அமல் அழிந்துவிடும். மார்க்க அறிஞர்களிடத்திலே இரண்டு கருத்துகள் இருக்கிறது. அசுலிலே, அதாவது செய்யப்படக்கூடிய அந்த அமலுடைய அடிப்படை காரணமே பிறருக்காக இருந்தால் அந்த அமல் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். அது தொழுகையாக இருந்தாலும், அது தஅவாவாக இருந்தாலும், அது சதகாவாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையே பிறருக்காக செய்யப்பட்டால் அந்த அமல் முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும். இரண்டாவது, அவருடைய அடிப்படை சரிதான், ஆனால் அதன் மேலே கட்டப்படக்கூடிய சில காரணங்களிலே ரியா கலந்து விடுகிறது. அவர் தடுத்து பார்க்கிறார், அதையும் மீறி பிறருக்காக செய்யக்கூடிய அந்த காரியம் வெளிப்படுகிறது என்றால் மார்க்க அறிஞர்களிடத்தில் இரண்டு கருத்துகள் இருக்கிறது. முதல் கருத்து, அந்த அமல் முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும். இரண்டாவது கருத்து, நம் ஹாஃபில் இப்னு ஹஜர், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், வஹாஃபித் இப்னு ரஜப், இந்த மூன்று மார்க்க அறிஞர்களும் அவர்களோடு சேர்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள், இவருடைய அமல் அழிக்கப்படாது, அது பாவமாக பதிவு செய்யப்படும் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரியா ஷிர்குல் அஸ்கர், இணை வைப்பிலே சிறிய பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதற்கு வைத்த பெயர் என்ன? இணை வைப்பின் சிறிய பாவம். இது கலந்து விட்டாலும் சரி, அவருடைய அமல்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூன்று பேரிடத்திலே முதலாக அல்லாஹ் விசாரணை செய்வான். அதிலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர், அவரை அழைத்து வரப்படும். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகள் நினைவுபடுத்தப்படும். அல்லாஹ் கேட்பான், ஃபமா அமில்த பி ஃபீஹா, இதை கொண்டு நீ என்ன செய்தாய்? அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் போராடினேன், உன்னுடைய பாதைக்காகவே இருந்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், கதப்த, பொய் சொல்லுகிறாய் அடியானே, வலகின்னக காதல்த லிஅன் யுகால ஃபுலானுன் ஜரீஉன், உன்னை பார்த்து ஷஹீத் என்று உன்னை மக்கள் போற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தானே அதை செய்தாய் என்று கூறி அவரை முகம் குப்பிர நரகத்திலே தள்ளப்படும். இரண்டாவது மனிதரை அழைத்து வரப்படும். அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே இல்மை கொடுத்திருந்தான், குர்ஆனுடைய கல்வியை கொடுத்திருந்தான். ஒரு ஆலிம், ஒரு காரி. அவரை அழைத்து வரப்படும். எதற்காக செய்தாய்? உன்னுடைய அருள்கொடைகள் நினைவுபடுத்தப்படும். என்ன செய்தாய் என்று கேட்கப்படும். அவன் கூறுவான், யா அல்லாஹ், கல்வி கற்றேன், குர்ஆனை கற்றேன், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தேன், சென்ற இடமெல்லாம் உன்னை பற்றி பிரச்சாரம் செய்தேன் என்று கூறுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையிலிருந்து எங்களுடைய ஆலிம்களை, எங்களுடைய மார்க்க அறிஞர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை கேட்கப்படும், ஏன் செய்தாய்? அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்திற்காகத்தான் செய்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், கதப்த, பொய் சொல்லுகிறாய், உன்னை மக்கள் ஆலிம் என்று போற்ற வேண்டும், உன்னை மக்கள் காரி என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே செய்தாய்
என்று கூறி முகம் கிப்புற அவனும் நரகத்திலே தள்ளப்படும். மூன்றாவது மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய செல்வத்தை அளித்தவர், அவரை கொண்டு வரப்படும். என்ன செய்தாய்? யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் முழுவதுமாக செலவு செய்தேன். அல்லாஹ் கூறுவான், செலவு செய்தாய், ஆனால் உன்னை மக்கள் கொடையாளி என்று போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தாய். மக்கள் போற்றிவிட்டார்கள், உன்னுடைய கூலி முடிந்து விட்டது, நீ நரகத்திலே நுழை என்று அவனையும் முகம் குப்புற நரகத்திலே தள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிபந்தனை, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதல் நிபந்தனை என்ன? என்ன? இஹ்லாஸ். அழிக்கப்படுவதற்குரிய காரணம் ரியா, பிறருக்காக செய்தல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்மையிலிருந்து பாதுகாப்பானாக. இரண்டாவது வலித்திபா, பின்பற்றுதல். யாரை பின்பற்றுதல்? யாரை பின்பற்றுதல்? அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் முன்னோர்களை அல்ல, உங்கள் தலைவர்களை அல்ல, உங்கள் குருமார்களை அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்கள் என்று கூறினால் ஃபத்தபிஊனி, நபியே சொல்லுங்கள், அவர்கள் என்னை பின்பற்றட்டும், முஹம்மது ரசூலை பின்பற்றட்டும். பின்பற்றினால் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன் மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒரு அமலை செய்கிறீர்கள், அந்த அமலில் எங்களுடைய ஏவல் இல்லை என்றால், நான் அதற்கு வழிகாட்டவில்லை என்றால் ஃபஹுவ ரத்துன், அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லது அந்த அமல் நன்மையாகவே கருதப்படாது. அந்த அமல் நன்மையாகவே கருதப்படாது. கண்ணியத்துக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். மேலே கூறியது அசல், அடிப்படையில் குஃபரும் ஷிர்க்கும் இணைந்து விட்டால் அவர் செய்கின்ற எந்த அமலும் அங்கீகரிக்கப்படாது. ஆனால் இந்த நிபந்தனைகள் வேறு அமல்களில் நிறைவேற்றப்பட்டு இந்த அமல்களில் நிறைவேற்றப்படவில்லை என்றால், இவர் நிறைவேற்றாத அமல் தான் அழியுமே தவிர அந்த அமல் அழியாது. ஆனால் அதன் மீது அமைக்கப்படக்கூடிய குஃபுர் ஷிர்கின் மீது அமைக்கப்படக்கூடிய எந்த அமலும் என்னாகும்? என்னாகும்? அழிந்துவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டியதுதான் வழிமுறை. அவர்கள் எது கூறினார்களோ அதுதான் எம்முடைய மார்க்கம், எது கூறவில்லையோ அது எம்முடைய மார்க்கம் வழிகாட்டல் அல்ல. அது எவ்வளவு பெரிய நன்மையாக இருந்தாலும் சரி.